பொதுவா நடிகைகளுடைய லைஃப்ல கல்யாணம் விவாகரத்து அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரிதான் நடிகை ஊர்வஷிக்கும் மனோஜ் கே ஜெயன் இவங்களுக்கும் திருமணம் ஆச்சு, கூடவே விவாகரத்தும் ஆச்சு. இவங்களுக்கு ஏற்பட்ட மன வேறுபாடு காரணமா விவாகரத்து ஆன கையோட ஊர்வசி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சமீபத்துல குழந்தையும் பிறந்துச்சு. இந்த நிலையில இவங்களோட விவாகரத்து சம்பந்தமா நீதிமன்றத்துல மனோஜ் ஊர்வசிக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு ஊர்வசி சமீபத்துல அளித்த ஒரு பேட்டியில பதில் சொல்லியிருக்காங்க. தனக்கு மது அருந்துற பழக்கம் வந்ததே மனோஜாலையும் அவருடைய குடும்பத்தாலையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோஜும் அவங்க ஃபேமிலியும் ஒன்னா உட்கார்ந்து மது அருந்துவாங்க, அவங்களாலதான் எனக்கு இந்த பழக்கமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல மொழிகள்ல 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஊர்வசி நடிச்சிருந்தாங்க. ஆனாலும் இவங்க நடிக்க வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானா, விருப்பப்பட்டு நடிக்க வரலையா. நம்ம தான் ஆக்சிடென்டா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்துட்டோம், ஆனா என்னோட மகளை ஒரு நாளும் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார கொண்டு வர மாட்டேன், அவங்க லைஃப பார்த்து முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர்வசிக்கும் மனோஜ்க்கும் பிறந்த பெண்ணு இவங்க. அதுக்கப்புறம் ஊர்வசி வேற ஒருத்தரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் சமீபத்துல பிறந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை. அது தயவு செஞ்சு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஃபுல் பாகுபலின்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க. நானும் திரும்ப சொல்லிக்கிறேன், இது பாகுபலி அல்ல. நான் வர பயங்கரமா நடிச்சிட்டு இருப்பேன். கோகுல் சார் சொல்லுவாரு, சார் என்ன சார் என்னன்னா வரலையா, இந்த மேக்கப்பை தாண்டி நான் நடிக்கிறது தெரிய மாட்டேங்குது.